திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நீங்க கவனிச்சிருப்பீங்க, தாவேகாவோட தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பெரம்பலூர்லயும் திருச்சி கிழக்குலயும் வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. திருச்சி கிழக்குல இருக்கிறது ஏற்புடையதா இருக்கு, ஆனா பெரம்பலூர்ல ரத்தாகும் சூழல் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது எதனால? ஒரு சீனியர் அட்வொகேட் வச்சுதான், அவரு உச்சபட்ச நடிகர், சீனியர் அட்வொகேட் வச்சுதான் அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிருப்பாங்க. எதனால 2 தொகுதியில ஒருத்தரை பத்தி இப்படி ஒரு மாறுபட்ட கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க சொல்லுங்க. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, குருவி தலையில பனங்கா வச்சது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாவம் ஏதோ விளையாட்டு பிள்ளையா அந்த தெருக்கல்ல இருந்து இந்த கோலி குண்டு விளையாடுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபரை யாருன்னு தெரியல, எந்த நபர்னு தெரியல, புடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. வடிவேலுடைய பாணியில சொல்லணும் அப்படின்னா, என்ன இங்க யாரா தள்ளி விட்டாங்க அப்படின்ற நிலைமைதான் அவருடைய நிலைமை. அதனால இதை வச்சு நீங்க அறிவியல் பூர்வமா அல்லது அறிவு பூர்வமாக என்ன இப்படி ஆயிடுச்சே, அங்க என்ன ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க, இங்க என்ன ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கறது எல்லாமே அர்த்தமற்ற பேச்சாகத்தான் நான் பாக்குறேன். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் அறிவு அப்படின்றது மருந்து அளவுக்காவது இருக்கா, அரசியல்னா என்னன்னு ஒரு புரிதல் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல. ஒன்னே ஒண்ணுதான், என்ன முதல்வர் நாற்காலி, நான் போய் உட்கார்றேன், கோட்டைக்கு போறேன், நான் போய் உட்கார்றேன், இதையேதான் சொல்றாரே தவிர வேற ஏதாவது ஒரு உருப்படியான அரசியல் அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. அப்படி உருப்படியான அரசியல் இருந்திருந்தா இந்த வேட்பு மனு கொடுக்கறது அப்படின்றது முதல் முறை கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளவு ஒரு கவனம் இருக்கும் நமக்கு. முறையா நம்ம ஒரு பரீட்சை எழுத போறோம், முறையா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறோம், முறையா கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்ல கவனம், எச்சரிக்கையாக இருப்போம். ஆமா, இப்படி பண்ணணும். அதுவும் இவர் மக்கள் சேவை செய்யறதுக்குனே வராராம். ஏன்னா அவ்வளோ கோடி இவருக்கு வருமானம் வர, நன்றி கடன் செலுத்துறேங்கிறாரு, மக்களுக்கு நன்றி செலுத்தணும். பாருங்களேன், நன்றி கடன் செலுத்துறதுன்னா அப்ப ஒவ்வொரு வீடா அவங்க கேட்கக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போவாரா என்னன்னு தெரியல இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா. அப்போ இவர் இப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறாரே தவிர இவர்கிட்ட ஏதாவது ஒரு லட்சியவாத ஒரு கொள்கை இருக்கா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இவர் வெளியில வராரு, திருச்சியில நிக்கிறாரு, இல்ல மதுரைக்கு போறாரு, இல்ல சேலத்துல நடக்கிறாரு அப்படின்னு சொன்னா இது எல்லாமே ஒரு படக்காட்சி தான். அந்த படக்காட்சியை போலத்தான் இவர் பாக்குறாரே தவிர மனிதர்களை கொஞ்சமாவது மனிதர்களாக நினைச்சு பாக்குறாரா? இல்லவே. எங்க போனாலும் பலிகள், மனித உயிர்கள் பலியாகிட்டே இருக்கு. அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக, சரி அரசியல் கட்சி தலைவர் கூட வேணாங்க, ஒரு மனுஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய மனுஷனுடைய ஒரு துன்பத்தை கூட உங்களால பார்க்க முடியல, அந்த துன்பத்தை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னா என்னங்க மனுஷன்? ஏங்க நேத்து கூட ஒரு லேடி வண்டியில போகும்போது கீழே விழுந்துட்டாங்க, இவர் ஓடி போய் பதறி போய் தூக்குனாரு, அதை பாத்தீங்களா? அது உண்மை. அதுவே திட்டமிட்டு செய்யப்பட்டது நடிப்பு. ஆமா, இந்த துணை நடிகர்கள் என்னென்னமோ பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த துறையில இருக்கிறதுனால எல்லாமே தெரியுது. ஆனா இன்னைக்கு காலகட்டங்கள்ல ஒரு மிகச்சிறந்த நடிகர் யாருக்கு விருது கொடுப்பீங்க அப்படின்னா அந்த அமைப்புக்கு நம்ம பரிந்துரையே பண்ணலாம், ஒட்டுமொத்தமா அந்த அமைப்புக்கே கொடுத்துடலாம். அது குறிப்பாக ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு தான் அந்த விருது ரொம்ப பொருத்தமுடையதாக இருக்கும். ஒரு மேடையில, அரசியல் மேடையில, பிரச்சார மேடைக்குள்ள எங்க அம்மா யாரு தெரியுமா, நான் ஏழை வீட்டுல இருந்து வந்திருக்கேன், இதே வசனத்தை இன்னொருத்தரும் பேசியிருக்காரு. யாருன்னு நான் சொல்லணுமா? ஒரு ஏழை தாயினுடைய மகன், ஏழை தாயின் மகன். அவங்க பாணியை தானே இவங்க ஃபாலோ பண்றாங்க. இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? எல்லாம் புரிஞ்சிருக்கோம். இவங்க உண்மையிலேயே மக்கள் சேவை செய்யத்தான் வந்திருக்கிறார்களா அல்லது ஒரு கட்சியினுடைய ஏ டீமாக பி டீமாக வந்திருக்கிறார்களா? இவங்களை யாருப்பா பிடிச்சி உள்ள தள்ளினது? இவங்க ஏதோ பாவம் ஒரு படம் எடுக்கிறது, அப்படி போறது இப்படி போறது, ஃபயர் பண்ணுமா, கெத்த காட்டணுமா அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு யாரோ ஒருவருடைய வற்புறுத்தின் பெயர்ல தான் அவர் இந்த மாதிரி வந்திருக்காரு தவிர இவருக்கும் இந்த அரசியலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதுலயும் பெரிய வார்த்தை என்னன்னா
நன்றி கடனை செலுத்த வந்திருக்காராம். நன்றி ஆமா. கடன் என்ன? நன்றி கடன்னா என்னன்னு தெரியுமா? முதல்ல உங்களுக்கு நன்றி கடன் என்னன்னு தெரிஞ்சிருந்தா அந்த கரூர்ல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்த உடனே தலதிரிக்க ஓடுவீங்களா நீங்க? எவ்வளவு அவமானம், எவ்வளவு அசிங்கம் இல்லையா? இவ்வளவு அசிங்கத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கிளம்பி வந்திருக்கிறாங்க. இப்ப கூட எனக்கு என்ன ஒரு பயம்னா, ஒரு சாமானியனாக கரூர்ல நடந்ததுக்கும் காரணம் திமுகவினுடைய சதி. ஜனநாயகன் படம் வராததுக்கு காரணமும் திமுகவினுடைய சதி. சிலிண்டர் இந்த அளவுக்கு இப்படி போனதுக்கு காரணமும் திமுக தான். அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு நான் பெரம்பூர்ல நிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே திமுக சதி பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்கு. அந்த விர்ச்சுவல் வாரிஸ் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் திமுக செஞ்ச சதியா இருக்கும். இந்த வில்லிவாக்கத்துல ரத்து பண்ணிட்டு போனாரு இல்லைங்களா, உடனே அதுங்க அப்படிதான் சொல்றாங்க. இல்ல திமுக செஞ்ச சதிதான் இவர் ரத்து பண்ணிட்டு போறதுக்கு அப்படி சொல்றாங்க. நீங்க ஒரு மிகச்சிறந்த அரசியல் கட்சி தானே, நீங்க ஒரு மிகச்சிறந்த தலைவர் தானே. எத்தனை கட்சிகள் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் அதுல இருந்து சதி பண்ணாலும் அதுல இருந்து வெளில வர்றதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது, உங்களுக்கு தெம்பு இல்ல, உங்களுக்கு தைரியம் கிடையாதா? அப்போ ஒருத்தங்க ஒரு கட்சி சாதாரணமா ஒரு சின்ன சதிய பண்ணாலும் நீங்க அப்படியே முடங்கி போயிடுவீங்களா? அப்படி முடங்கி போகக்கூடிய நீங்கள்லாம் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அதன கடைசியா இருக்கக்கூடிய அல்டிமேட் கொஸ்டின், நீங்க வந்த ஒரு சதியே உங்களால எதிர்கொள்ள முடியல, அந்த சதியே உங்களால முறியடிக்க முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அதுவும் இப்போ கடைசியா பேசினார் பாருங்க, ஜனநாயகன் ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா, உங்க பிரச்சனையோட சேர்ந்து என்னுடைய பிரச்சனைக்காகும். அப்போ நீங்க உங்க பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்காக பேச வரீங்களா, அல்லது மக்களினுடைய பிரச்சனை இருக்கு இல்லையா, நீட் மாதிரியான பிரச்சனைகளை அதை சரி பண்றதுக்காக நீங்க வரீங்களா? முதல்ல அதுல தெளிவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இவருக்கு எழுதி கொடுக்குறாங்க இல்லையா, படத்துல எல்லாம் நல்லா வசனம் கொடுக்குறாங்க. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், இப்படி நல்ல பிரமாண்டமா எழுதி கொடுக்குறாங்க. ஆனா நேர்ல ரியல் வாழ்க்கையில எழுதி கொடுக்குறவங்க யாருன்னு தெரியலங்க. ஒவ்வொரு முறையும் சொதப்புறாங்க, ஒவ்வொரு முறையும். அவங்களுக்கு யாராவது கொஞ்சம் போய் பயிற்சி கொடுக்க கூடாதா? என்ன கேக்குறேன், வெளியே வீட்டை விட்டு வெளியில வந்தாவே யூடியூபர்ஸ்ங்களுக்கு கண்டென்ட் தான், கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லாம போயிட்டு இருக்குது. அவ்வளோ உளறல்கள். இதை எப்படி இவ்வளவு உளறலை வச்சுக்கிட்டு இவரெல்லாம் ஒரு தலைவரா? யோசிச்சு பாருங்களேன். இந்த தமிழ் இப்படியான ஒரு அரசியல் தலைவர்களை சந்திச்சு எப்படி, அதுலயும் அடுத்த ஒரு பெரிய பட்டாடைகளோ எந்த ஆடைகளோ இல்லாத எத்தனை பெரிய முதல்வர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட ஒரு பெண் விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொன்னா அந்த சமுதாயம் மேம்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை முதல்வர்கள் இந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ ஒரு தற்குறியா நினைச்சு பார்க்கவே நம்மளால முடியல. ஆனா வரணும்னு ஆசைப்படுறாங்களே, இவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியவே இல்லை. இவங்களுக்கு சரியான ஒரு பாடத்தை ஏப்ரல் 23ஆம் தேதி மக்கள் கொடுக்க போறாங்க. மேல நம்ம அதை பார்க்க போறோம். அப்ப இதோட 23ஆம் தேதிக்கு அப்புறம் விஜய் என்பவர் ஒருத்தர் இருக்க மாட்டாருன்றீங்க. கட்சி இருக்கா, தாவேகா என்ற கட்சி இருக்காது. ஆமா, ஏன்னா இப்பவே இந்த தேரை இழுத்து தெருவுல விட்ட கதை அப்படின்னு அந்த மாதிரி அவர் ஏதோ பனையூர்ல இருக்கிறதும் இது பட்டினப்பாக்கத்துல இருக்கிறதும் அப்படின்னு போயிட்டு இருந்தார். அவர் ஏதோ தனக்கு பிடித்தமானவர்களோட பிடித்தமான நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் போயிட்டு இருந்தார். அவரை கூட்டிட்டு நீங்க யார் தெரியுமா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய ரசிக கூட்டம் தெரியுமா, நீங்க நின்னீங்கன்னா அப்படியாக்கும் தெரியுமா, நீங்க அப்படி கையை அசைச்சிங்க அப்படின்னா 1000 பேர் புறப்பட்டு வருவான் தெரியுமா, உங்களை பார்த்து கண்ணீர் சிந்து, அதாவது அந்த உணர்ச்சி பெருக்கால் பெண்கள்லாம் கண்ணீர் சிந்துறாங்க தெரியுமா. அந்த பொண்ணுங்களை நடிக்க வச்சிட்டு இருக்காங்க. இதே இடத்துல கெட்டப் மாத்தி இன்னொரு இடத்துல அந்த பொண்ணுங்களை நடிக்க வைக்கிறாங்க. ஒரே பொண்ணுதான் நடிக்க. அதாவது இது கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி அவர்கள் சொல்லுவாரு, டேய் நீ வாங்குற 5க்கும் 10க்கும் இது தேவையான ஒரு விளம்பரம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நீங்க திரைப்படத்துறையில இருந்தீங்க, உச்ச நட்சத்திரம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்படியான ஒரு சூழலை விட்டுட்டு இன்னைக்கு இப்படி சேர்த்த வாரி பூசிக்கொள்ள அவரு வெளியே வர முயற்சி பண்றாரு. ரசிகர்களோட அந்த ஆரவாரம் அதிகமா இருக்கிறதுனால தானே அவரால் வர முடியாம திரும்ப போயிடுறாரு. கட்டுக்கடங்காம இருக்காங்களே. சரி, மத்தவங்களுக்கு எல்லாம் தொண்டர்கள் வர்றது இல்லையா?
அப்போ மத்தவங்களுக்கு எல்லாம் தொண்டர்கள் பார்க்க வர்றது இல்லையா? ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் வந்தாலும் பெரும் திரளான ஒரு கூட்டம் வருது. அப்போ எங்க பிரச்சனை, எங்க நம்ம சரி செய்யணும் அப்படின்னு கேட்டா, உங்களை பார்க்க வரக்கூடியவர்கள் பரம்பரை இல்லாம வராங்க. ஒரே கூட்டம் தாங்க. அங்க எவ்வளவு எதிர்கட்சி தலைவர் பிரச்சாரத்துக்கு போனாலும் அப்படிதான் ஒரு கூட்டம் வருது. ஆனா அந்த கூட்டம் ஒரு டிசிப்ளின் நம்ம சொல்லுவோம் பாருங்க, ஒரு ஒழுங்குமுறையோட இருக்கு. ஆனா உங்க கூட்டம் மட்டும் என்ன பண்ணுதுன்னா, அங்க மனுஷன் கீழே விழுந்தா கூட அத பத்தி எல்லாம் கவலையே படாம ஏறி மிதிச்சிட்டு போறாங்க. அப்படிதான் கரூர் கலவரமே நடந்தது. இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? நீங்க வேற இப்போ ஒரு பெண்ணும் பைக்ல விழுந்துட்டாங்களே, அதை போய் தூக்க போனாரே அப்படின்னு கேக்குறீங்க. கரூர்ல தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அத்தனை பேர் மயக்கம் போட்டு விழும் போதே அந்த தலைவர் ஒண்ணுமே பண்ணலையே, விஜய் அவர்கள் ஒண்ணுமே பண்ணலையே. அப்போ இது முழுக்க முழுக்க வடிவமைப்பு காட்சி இல்ல. அந்த வண்டி போய் வேணும்னே அப்படியே சும்மா கீழே படுக்க வைக்கிறது நல்லாவே தெரியுது. அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா இவர் ஒடியாந்து காப்பாத்துற மாதிரி எல்லாம் சீன் செட் பண்றாங்க. ஆனா தஞ்சாவூர்ல அந்த பையன் விக்னேஷ்ன்ற பையன் அடிபட்டு கீழே விழுந்து இறந்தே போயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் அப்பையும் போய் பார்க்கல. இறந்ததுக்கு போய் இறங்க சொல்ல அவங்க கட்சி நிர்வாகிகள் கூட போகல. அப்போ தேர்தல் நெருங்கிடுச்சு, ஓட்டுக்காக வேண்டி எல்லாமே டிராமாவா சினிமாவுல நடிச்சது இங்க நடிச்சிட்டு இருக்காரு. அதேதான், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இளைஞர்களுக்கு கூடிய சீக்கிரம் புரியணும். அப்படி புரிஞ்சாதான் இது விளங்கும் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இவருக்கு ஒரு மனிதாபிமானம்னு சொல்லக்கூடிய எந்த தகுதியுமே இல்லாத ஒருவர், மனிதாபிமானம் இல்லாத ஒருத்தரை நீங்கள் தலைவனாக கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரம்தான் அப்படின்னு மகாகவி பாரதியார். அப்போ இவர் ஆட்சிக்கு வந்தாரு, வரக்கூடாது, வருவதற்கான சூழல் கிடையாது. ஆனால் ஒருவேளை வந்தா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இப்போ நடந்து முடிந்த இந்த கூட்டங்களே மிகப்பெரிய உதாரணம். அதனால இவர்களினுடைய தொண்டர்கள்னு சொல்றதை விட ரசிகர்கள்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும். இந்த ரசிகர்கள் திப்பு 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 திப்புன்னு ஓடி வராங்க இல்லையா? தலைவருடைய பேச்சை கேட்கறதுக்காக வராங்களா? தலைவருடைய கொள்கையை பின்பற்றுவதற்காக வராங்களா? இல்ல தலைவர் சொல்லக்கூடிய செய்திகளை கொண்டு போய் தன்னுடைய சமூகத்துக்கிட்ட சேர்க்கணும்னு வராங்களா? ஒண்ணுமே கிடையாது. தலைவரோட ஒரு செல்ஃபி எடுக்கணும். நான் பாத்தியா எத்தனை தடவை செல்ஃபி எடுத்திருக்கேன் பாத்தியா அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல போடணும். இதுக்காக வர்றாங்களே தவிர அங்க கொள்கையை கேட்கணும், அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அதுவும் இவர் வெளியே வரும்போது எல்லாம் உயிர் பலி இல்லாம இல்ல, அசம்பாவிதங்கள் இல்லாம இல்ல, ஒரு பக்கம் 2 ரோடையும் பிளாக் பண்ணிடுறாங்க. எவ்வளவு போலீஸாலையும் கட்டுப்படுத்த முடியல. ஏன் அந்த போலீஸ்கார கால் முறிஞ்சு போனது இல்ல? அத வச்சு நான் கார்ல எவ்வளவு மோசம். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக காவல்துறை வந்திருக்கு. அந்த காவல்துறையை யார் பாதுகாக்கிறது? இதுவரைக்கும் இந்த அரசியல் வரலாற்றுல இப்படியான ஒரு மோசமான சம்பவம் நடந்ததே கிடையாது. எங்கேயாவது நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி ஒரு முதல்வர் இருந்தாரு. அவர் என்னடா அப்படின்னா, துப்பாக்கி சூட்டையே நான் தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன்றாரு. இப்படி ஒரு அந்த கேவலத்துக்கு அடுத்தபடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாதுகாப்பு கொடுக்க வந்த காவலருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல். இவங்க எல்லாம் மனுஷங்க தானா? இவங்களும் நம்மள மாதிரிதான் சாப்பிடுறாங்களா, நம்மள மாதிரிதான் இருக்கிறாங்களா அப்படின்னு நினைச்சு பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு நமக்கு. எவ்வளவு மோசமான ஒரு சூழல் பாருங்களேன். அந்த காவலர் வீட்டுல அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கும், அவங்களுடைய பிள்ளைகள்னு இருக்கும். அவங்க எல்லாம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. இதை விட மோசமான ஒரு செயல் என்ன? 10ஆம் தேர்வு நடந்துட்டு இருக்கு பள்ளிக்கூடத்துல. 10ஆம் வகுப்பு தேர்வு அப்படின்றது உங்களுக்கு எல்லா இடத்துக்கு போறதுக்கான ஒரே வாசல். நீங்க அதுக்கப்புறம் டிப்ளமோ பண்ணிக்கலாம், நீங்க அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொழில் போய்க்கலாம், பண்ணிக்கலாம். உங்களுடைய குரூப்பை உங்களுடைய துறையை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த வாசல் எது அப்படின்னு கேட்டா 10ஆம் வகுப்பு தேர்வு தான். அந்த 10ஆம் வகுப்பு தேர்வு நடந்துட்டு இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி பக்கத்துல இருந்துட்டு ஓட ஒரே விசில் சத்தம். ஐயா செங்கோட்டையன் அவர்கள் முன்னாடி சொன்னாங்க பாருங்க, விசில கொண்டு போய் நீங்க வயசானவங்க காதுல எல்லாம் ஊதிராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தனக்குத்தான் சொல்லிக்கிறாருன்னு நம்ம நினைச்சோம். அவர் தனக்கும் சொல்லி இருக்கிறாரு, இந்த மாதிரியான சமூக அவலத்துக்கும் சேர்த்துதான் சொல்லி இருக்காரு. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் நல்லா புரிஞ்சு இருந்ததுனாலதான் அவர் சொன்னாரு. ஆனாலும் இவங்களை யாராலையும், ஏன் அவங்க தலைவராலையும் கட்டுப்படுத்த முடியல.
ஆமா தலைவரும் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேங்கிறாரு, தொண்டர்களும் ரசிகர்களும் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. ம் இந்த கட்டற்ற கூட்டத்தினால இன்னும் எவ்வளவு பேராபத்து காத்துட்டு இருக்குதுன்னு தெரியல. தெரியல. அப்போ அந்த 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய அந்த மாணவர்களுடைய நிலைமை என்ன? நம்ம தமிழ் புதல்வன் திட்டம், அடுத்தது புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை எப்படியாவது படிச்சிடுங்க. நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்க வாழலாம். நீங்க படிக்கல அப்படின்னா மத்தவங்க சொல்லக்கூடிய வாழ்க்கையை தான் உங்களால வாழ முடியும் அப்படின்னு நம்ம சொல்லி அவங்கள தயார்படுத்துறோம். அப்படி தயார்பட்டு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எழுத முடியாம பண்றீங்கன்னா உங்களெல்லாம் உங்களுக்கு எங்க செலவைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி உங்களுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துறதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு மோசமான புரிதல் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை நம்ம பார்த்திருக்கிறோமான்னு கேட்டா இது வரைக்கும் கிடையாது. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போலங்க. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. இதே தலைவர் இவர் விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, அவங்கள சரியான முறையில நல்வழிப்படுத்துறது. ஆனால் அதை நான் செய்ய மாட்டேன். அவருக்கு தெரிஞ்சாதானங்க மேடம் அவர் செய்வாரு. ஆமா, அவருக்கே தெரியாது. இது ஒண்ணு. அவங்களுக்கு மட்டும் அறிவு கிடைச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்னு யோசிக்கலாம். அவர் பின்னாடி யாரும் போக மாட்டாங்க. ஏன் ஒன்றிய அரசு கல்விக்கான நிதியை முடக்குது? யோசிச்சு பாருங்க. கல்வி இருக்கிறதுனால தானே கேள்வி கேக்குறீங்க. அந்த கல்வியே நான் முடக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு கல்விக்கான நிதியே கொடுக்கல, சமக்கிர சிக்ஷா அபியான். ஆனாலும் மாநிலத்தினுடைய முதல்வர் எப்படியோ குட்டிகரணம் போட்டாவது இந்த பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ அதை போல யார் நம்மள படிக்க கூடாது, யார் நமக்கு அறிவு வேணாம்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. அதே பாணியில தான் இவர் வர்றார். தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய ரசிகர்களை கூட நான் அறிவுமயப்படுத்த மாட்டேன், அவங்கள அப்படியே உணர்ச்சி பூர்வமாகத்தான் வைப்பேன், அவங்கள ஃபயர் விடுற மாதிரிதான் வைப்பேன், நான் கட் அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இவன் இது கன்னத்துல பல்லாம் வச்சு சொல்லி இருந்தா அந்தனுடைய நிலைமை வேற. ஆனால் இந்த தலைவர் சொல்றாரு, யார பார்த்து? மக்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க வருவாங்க, அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு விசில் சின்னத்துல போடுங்க. அதை கூட முன்னாடி ஒரு தடவை மாத்தி சொன்னார். என்னன்னா, உதயசூரியன் இருக்கும், அதுக்கு நேரா அழுத்திட்டு வாங்க அப்படின்னாரு. அப்ப அவர் மனசுக்குள்ள இருந்ததே அப்படியே வெளிப்பட்டுடுச்சு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால பாவம், இவரை யாரோ பிடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க. இவருக்கு இன்னும் அந்த போதை தெளியாமத்தான் இருக்கு. இந்த போதை என்பது என்ன போதை? ஒரு புகழ் போதை. இது ஒரு பதவி போதை. இது ஒரு அரசியல் போதை. அந்த போதையை அப்படியே மக்கள் கிட்ட கடத்துறாரு. அது என்னவா மாறுதுன்னா நாயக போதையாக மாறுது, திரை போதையாக மாறுகின்றது. இப்படியான ஒரு தலைவரும் இப்படியான ஒரு கூட்டமும் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. தமிழ்நாட்டுக்கு இல்ல, எந்த பகுதிக்குமே இது நல்லது அல்ல. அதனால்தான் நம்ம தொடர்ச்சியாக குரல் கொடுக்கிறோம். இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, ஒரு ஜனநாயக நாட்டுல உங்களுக்கு கட்சி தொடங்க உரிமை இல்லையா? எனக்கு கட்சி தொடங்க உரிமை இல்லையா? இருக்கு. ஆனா ஏன் நம்ம இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம்? ஏன் இந்த விமர்சனம் வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்கள் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு பதிலாக மக்களை கொண்டு போய் குழியில தள்ளுறதுக்கு காத்துட்டு இருக்கிறீங்க. அதுலயும் எப்படிப்பட்ட மக்கள்? இளம் சமுதாயம். எப்படி நாத்தாக்கா அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிளம்பி வந்தது. நாங்க தான் பெரிய பேருங்க, நாங்க தான் வஉசிக்கு பேருங்க, நாங்க தான் இந்த தமிழ்நாட்டுக்கே அத்தாரிட்டி நாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாங்க. நம்ம கூட அடடா தமிழ் தேசியம் மலர்ந்துருச்சு, அடடா பெரியார் மறுபடியும் உயிர் தெழுந்து வராரு போல இருக்கு அப்படின்னு நம்மளும் ரொம்ப சந்தோஷமா பார்த்தோம். கடைசியா யூட்டர்ன் அடிச்சு நின்ன இடம் பார்த்தா, ஆஹா இதுக்குதான் இவங்க வந்திருக்கிறாங்க போல இருக்கு. ஆனா அந்த நாத்தாக்காவை பின்னாடி எவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம் போச்சு. அந்த இளைஞர் கூட்டம், அந்த தம்பிங்க இன்னைக்கு சொல்றாங்க, ஐயோ எங்களுடைய இளமைய தொலைச்சிட்டோம், எங்களுடைய பொருளாதாரத்தை தொலைச்சிட்டோம், எங்களுடைய வாழ்க்கைய தொலைச்சிட்டோம், எங்களுடைய கல்விய தொலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க. அதை நம்மளால திருப்பி கொடுக்க முடியுமாங்க? கல்வியை கொடுக்கலாம், ஆனால் இளமைய கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? அந்த இடத்துக்கு மறுபடியும் இன்னொருத்தர் வந்திருக்காரு. இல்ல இப்பயே அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இத்தனை கோடி செலவு பண்ண, என் வாழ்க்கை போச்சு, எல்லாம் போச்சு, எங்களுக்கு மரியாதை இல்ல. புதுசா 106 பேரு வெளியில இருந்து வந்த வேட்பாளர்கள், மாற்று கட்சியில இருந்து வந்தவங்க. இதுல ஏழை எளியவங்களுக்கு தான் நான் வாய்ப்பு, அவங்களுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எத்தனை கோடி வச்சிருக்கன்னு சொல்லி கேக்குறாரு பாருங்க.
நீங்க வந்து என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சுதான் உங்களுக்கு வேட்பாளர் அப்படின்னு அறிவிப்பாங்க. இதுல வேற இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊழலை ஒழிக்க வந்த கட்சி. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒன்றியத்துல காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் கிளம்பி வராரு, நான் ஊழலை ஒழிக்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருக்க போறேன், நான் வந்து பட்டினி போராட்டம் இருக்க போறேன். அண்ணா ஹசாரே இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமா கூட வந்திருக்காரு, எப்பேற்பட்ட தியாகி, ஆஹா சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்ட தியாகி அல்லவா இவர் அப்படின்னு நம்ம கொண்டாடணும். இருந்தாரு, ஆட்சி மாற்றம் நடந்தது, தவறான ஒரு குற்றச்சாட்டு, 2G கற்றை வழக்குல இவ்வளோ இது ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்கள வந்து நம்ம கண்டிக்கலாம் அப்படின்னு கேட்டலாம், அதுக்கு யாருமே இல்ல. கடைசியில் ஆட்சி மாறுச்சு. எந்த ஒரு மாநில சுயாட்சியும் இல்லாமல் பறிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக மாறக்கூடிய தன்மையில தமிழ்நாடு இருக்கு. அதை எதிர்த்துதான் நம்ம இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறோம், அதை எதிர்த்துதான் நம்ம இன்னைக்கு களமாடிட்டு இருக்கோம், அதை எதிர்த்துதான் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்படியான ஒரு குரலாகத்தான் இன்னைக்கு வந்து நான் ஊழலை ஒழிக்க போறேன்னு வர்றேன். ஊழலை ஒழிக்க போறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய பழசெல்லாம் கூட விட்டுருங்க. நீங்க புலி படத்துல என்ன சம்பளம் வாங்குனீங்கன்னு நாங்க கேட்கல, கருப்பு பணத்துல வாங்குனீங்களா வெள்ளை பணத்துல வாங்குனீங்களா நாங்க கேட்கல. வணக்கம்.